எல்லோருக்கும் வணக்கம். இங்க யுகேல சூரியன் நல்லா சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால போன வாரம் சனி, ஞாயிறு நாங்க குடும்பமா ஒரு கடலோரமா இருக்கிற ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்க கடல் தண்ணீல விளையாடுறது, கடை தெருவுல சாப்பிடுறதுன்னு ரொம்ப நல்லாவே நேரம் செலவு பண்ணோம். நாங்க அப்படி எந்த ஊருக்கு போனோம், என்ன பண்ணோம், எங்க தங்கியிருந்தோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போயிரலாமா? நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவ் பண்ணி போனா வர ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம். கடலோரமா இருக்கிற இந்த ஊரோட பேரு ஃபோக்ஸ்டோன். தடவையா மோட்டார்வேல டிரைவ் பண்ணி போயிருந்தேன். அதுவே ஒரு பெரிய சாதனை தான். In 0.2 miles, turn left. போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பச்சை பசேல்னு 2 பக்கமும் செடி, கொடின்னு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க பயணம் செஞ்சு போன அந்த சனிக்கிழமை, அந்த வார இறுதி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீக்கெண்டு. இங்க திங்கட்கிழமையும் விடுமுறையா தான் இருந்துச்சு. அது இங்க பேங்க் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மோட்டார்வேல கன்ஜெஷன்லாம் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக, வண்டியெல்லாம் ரொம்ப மெதுவா தான் அனுப்பிட்டுருந்தாங்க. ஸ்பீட் லிமிட் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. அதனால பயண நேரம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, பாதியில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுப்போம் அப்படின்ட்டு, நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். பாதி வழியில இருந்த ஷாப்பு. இது வந்து ரொம்ப பெரிய மால் ஆட்டம் இருந்துச்சு. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, துணிங்கள்லாம் விப்பாங்க. அதோடயே இந்த கடைக்குள்ள கோஸ்டா காஃபி ஷாப்பும் இருந்துச்சு. அங்க தான் நாங்க முதல்ல போனோம். அங்க போயிட்டு கொஞ்சம் ஜூஸு, காஃபி, அதுக்கப்புறம் குரோய்சான் அப்படின்ட்டு ஒரு பிரஞ்ச் மாரி தான் சாப்பிட்டோம். பசங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இந்த கடையில ஏசியில இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க திரும்பவும் கிளம்பிட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, மதியானம் இன்னுமே டிராஃபிக் அதிகமாயிடுச்சு. 10 மணிக்கு வீட்லேருந்து ஆரம்பிச்சது. ஒரு வழியா 2:45 கிட்ட ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தோம். ஹோட்டல் ரீச் பண்ண உடனே முதல்ல ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "இன்னும் ஹோட்டல் ரூம் ரெடி ஆக ஒரு 30 நிமிஷம் ஆகும்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால கீழ இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் லஞ்ச் மாதிரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். கரெக்ட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போய் கேட்டபோது ஹோட்டல் ரூம் ரெடி ஆயிடுச்சு. அதனால நாங்க ரூமுக்கு போயிட்டோம். ரூம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்துச்சு. ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரூம் தான். ஒரே ரூம் தான். அந்த ரூம்லயே ஒரு டபுள் பெட்டும், அதுக்கப்புறம் ஒரு பங்க் பெட் குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் டிவி, டேபிள், கண்ணாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, பாத் டப்பும், வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருந்துச்சு. ஆனா ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட ஜன்னல்ல இருந்து பார்த்தா கடல் அப்படியே தெரிஞ்சது. இந்த ஹோட்டல் வந்து கடலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்துச்சு. வியூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது எதுவோ இரவும் விடியவில்லை, அது விழுந்தால் பகலும் முடியவில்லை, பூந்தளிரே ரூமுக்கு போனோடனே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு கீழ போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கீழ பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு எதிர்க்கே இந்த ஒரு பாண்ட் மாரி இருந்துச்சு. அது வந்து கடல் தான். கடலோட அந்த எண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஹார்பர் ராமன்னு ஒரு துறைமுகம் மாதிரி இருந்துச்சு. அங்கருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். பார்த்தீங்கன்னா, அந்த வழி முழுக்க கடை தெரு மாரி இருந்துச்சு. நெறைய கடைங்க இருந்துச்சு. மக்கள் வந்து ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. மியூசிக் ஈவெண்ட்டும் நடந்துட்டு இருந்துச்சு. நெறைய சாப்பாடு, ஹாட் டாகு, சிக்கன், சிப்ஸு, ஐஸ்கிரீமு அப்படின்ட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு 1 மணி நேரம் நடந்துட்டு இருந்தோம். நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே பெரிய ஹோட்டலா இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட பேரு கிராண்ட் பர்ஸ்டின் ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கிறதுனால நெறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அதனால என்ன ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கார் பார்க் தான். வெளியில நெறைய பார்க்கிங் இருந்தாலுமே எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸா தான் இருந்துச்சு. அதுவும் அங்க பார்க் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 5 பவுண்டு பே பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா, அங்க சிசிடிவி
சிசிடிவி கேமராலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் சரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், 5 பவுண்டுக்கு செலவு பண்ணால் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரே ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே போயிட்டு பார்க் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த கடத்தெரு பக்கத்தில் உட்காந்து இந்த வியூலாம் ரசிச்சிட்டு இருக்கும் போது நிறைய பேராஷூட்ஸ்லாம் போச்சு. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஆனால் தலைக்கு மேலே பேராஷூட் போகும்போது எங்கே அவங்க விழுந்துருவாங்களோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து நகர்ந்து போகிறதுக்காக அந்த பேராஷூட்டை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி ஆட்டி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. அவங்க மேபி டான்ஸ் ஆடிட்டு போனாங்களா இல்லை காற்றுக்காக அப்படியே ஆட்டினாங்களான்னு தெரியல. குழந்தைங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோமா, அவங்க ரொம்பவே ஹாப்பி. அங்கே நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நடந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு கோட்டை மாதிரி இருந்துச்சு. அது மேலே ஏறி நின்று பார்த்தா கடல் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் அருமையாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே நடந்து முடிச்சுட்டு பெப்பிள் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பெப்பிள் பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. கூழாங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடு தெரியல. ஏன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 7 மணி. நீங்கள் பார்க்கலாம் 7 மணிக்கு இவ்வளோ வெளிச்சம் இருக்குமான்னு. ஆமாங்க, இப்போ வந்து 9:30 வரைக்குமே இப்படி தான் வெளிச்சம் இருக்கும். அப்போது 7 மணிக்கு போகும்போது அந்த கூழாங்கல்லாம் அவ்வளோ சூடாக இல்லை, நல்லா நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போய் ஆனால் தண்ணியில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்லு சில்லுன்னு இருந்துச்சுங்க. கால்லாம் அப்படியே வறண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே நிற்க நிற்க கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பெப்பிள் பீச்சில் இருந்து பசங்களும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். இந்த ஃபோக்ஸ்டோன் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பெப்பிள் பீச், அதுக்கப்புறமா மண்ணெலாம் நிறைஞ்ச சாண்டி பீச்சும் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் முதல்ல வந்து பெப்பிள் பீச் தான் போனோம். ஏன்னா சாண்டி பீச் இந்த பக்கம் இல்லை, நாங்கள் தங்கியிருந்த பக்கம். அப்புறமா தான் சரி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பீச்சும் வந்து தேடி பார்த்து போவோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் நல்ல வேலையாக சனிக்கிழமை போயிருந்தோம். அந்த பிரிட்ஜு பக்கத்தில் தண்ணியில் இந்த வாத்து அன்னப்பறவைலாம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து தண்ணியே இல்லை, ஃபுல்லாக தண்ணி வந்து இழுத்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான வெயில். அந்த டைமில் கடல் வந்து உள்வாங்கிட்டதுனால அங்கே தண்ணியே இல்லை. இந்த அன்னப்பறவைலாம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில், இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6, 6:15 இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போவே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஜன்னல் திறந்து பார்த்தா கடல் வந்து அவ்வளோ நல்ல வியூவாக இருந்துச்சு. கடலோரமாக யாரும் அவ்வளோ நடக்கலை, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லையே, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ நாங்கள் எப்பயும் ஹோட்டல் ரூம் புக் பண்ணோன்னா பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் புக் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே ஹோட்டல்லையே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி வந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 10 மணிக்கே செக் அவுட் பண்ணணும். ஆனால் இந்த சனி ஞாயிறு மட்டும் 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால நாங்கள் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணுறதுக்காக காலையில் 7 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வ் பண்ணியிருந்தாங்க. நம்மளே நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட்டு, சோசேஜு, அதுக்கப்புறம் பீன்ஸு, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய ஜூஸு, காஃபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து க்ரம்பட், பேன் கேக் அப்படிலாம் கூட கொண்டு வந்து வச்சாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் இதுதான் எடுத்திருந்தோம். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் சாசேஜ் இருந்தாலே போதும், சாசேஜும் பீன்ஸும் இருந்தால் போதும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் கிட்ட நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டுட்ருந்தாங்க. பசங்க 2 பேரும் போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு 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 கீ செயின் எடுத்துக்கிட்டாங்க. என் பையன் பார்த்திங்கன்னா ப்ளூயி கீ செயின் எடுத்தான். என் பொண்ணு வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ்லாம் ரொம்ப படிப்பா. அந்த ஹாரி பாட்டரில் வர கேரக்டர் ஹெர்மோயின் அந்த ஃபிகர் ஒரு கீ செயின் இருந்துச்சு. அதுதான் அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சா, அதனால 9:30க்கு கீழே பெப்பிள் பீச்சுக்கு தான் திரும்பவும் போனோம். என் பொண்ணு ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தா. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. எந்த சப்போர்ட் பேண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால அவளுக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டா. அவள் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கா ஸ்விம்மிங்கில். அதனால அவள் போக வேண்டாம்னு சொன்னதுனால சரி திரும்பவும் பெப்பிள் பீச்சே போவோம். நடந்து போனால் அந்த பக்கம் சாண்ட் பீச் இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் நடந்து பார்த்தோம் அந்த பக்கம் இல்லை, வேறு பக்கம் தான் சாண்ட் பீச் இருக்குது. அதனால இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் போயிட்டோம். பெப்பிள் பீச் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் விட்டு வெளில வந்தோடனே கொஞ்சம் குளிர் இருந்துச்சு. அதனால் செகண்ட் லேயர்லாம் போட்டுட்டு தான் போனோம். ஆனால் நடக்க சூரியன் வந்து ஒன்றும் வெளியில் வர சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்பவும். அதனால் ஜாக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவன் ஷூவை கூட ரிமூவ் பண்ணிட்டு செருப்போடு தான் நடந்துட்டு இருந்தோம். முதல்ல இந்த பெப்பிள் பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பீச் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த பீச்சில் வந்து அந்த கூழாங்கல் மேலே நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நடுவில் போர்ட் வாக்கு அப்படின்ட்டு இந்த ப்ளைவுட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உடன் பீசஸ்லாம் வந்து போட்டு ஒரு பாதை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது மேலே நடக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே விளாண்டு முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து காரில் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே சாண்ட் பீச்சுக்கு போகலான்னு நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டெயின்லாம் இருந்துச்சு. 2 பேரும் நிறைய குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அதோட இவங்களும் சேர்ந்து நல்லா விளாண்டாங்க. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே கடத்தெருவில் உணவுலாம் வாங்கி மதியானம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாண்ட் பீச் வந்து ஒரு மணிக்கு மேலே நடக்க ஆரம்பித்தோம். சாண்ட் பீச் பார்த்தீங்கன்னா கடல் உள் வாங்கிட்டதுனால சாண்ட் பீச்சோட அந்த கரையோரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக இருந்துச்சு. ஆனால் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பிளாங்கெட்லாம் போட்டு மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. சேர் போட்டு உட்கார்றது, அப்புறம் படுத்துட்டு இந்த சன் டேனிங் பண்ணுறது அந்த மாதிரி எல்லோரும் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து கேசில் கட்டுறது, பள்ளம் தோன்றுறது அப்படின்ட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து கொஞ்சம் கூட தண்ணியில் கால் வைக்கிறதா இல்லை. அதனால நானும் என் பொண்ணும் மட்டும்தான் பீச்சில் போய் தண்ணியில் கால் வச்சுட்டு வந்தோம். என் பையன் வந்து இந்த மணல்லே பயங்கரமான விளையாட்டு சாண்ட் கேசல்லாம் பில்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே விளையாட்டு தான். சாண்ட் பீச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டெயின் கிட்டலாம் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களோட பாதுகாப்புக்காகவும். அதுக்கப்புறம் சாண்ட் பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயாக ஸ்விம்வேரில் தான் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுன்ட்டு எடுக்கல. ஆனால் கடல் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ரொம்பவே சுத்தமாக தெரிஞ்சுது. அதுவும் தண்ணி வந்து லோ லெவலில் தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப தூரம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் கால் வைக்கிறது நல்லா இருந்துச்சு. தண்ணி அப்போவும் வந்து சில்லுன்னு தான் இருந்துச்சு, இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. 1 மணி நேரம் கிட்ட இந்த சாண்ட் பீச்சில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா திரும்பவும் ட்ரைவ் பண்ணி வரும்போது ஒரு 2 மணி நேரத்துலேயே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கிளம்புனது 2:45 கிட்ட தான் போய் சேர்ந்தோம். 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை டிராஃபிக்கே இல்லை. 2 மணி நேரத்தில் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இந்த ட்ரிப்பு ரொம்பவே நல்லா போச்சு. குடும்பமாக ஒரு தரமான நேரம் செலவு பண்ண மாதிரி இருந்துச்சு. வெளியிலையும் நல்லா வெயிலாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யூகேயில் இருக்கீங்கன்னா இந்த ஊருக்கு போவீங்களான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.